கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் வாழ்கின்ற இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள், சோதனைகள், போராட்டங்கள் நம்மை கடந்து சென்று கொண்டே இருக்கிறது. நாம் அதிலே ஒவ்வொரு நாளும் கலங்கி போய் சோர்ந்து போய் விடுகிறோம். சில நேரத்தில் நாம் வேதனைப்பட்டு என்னடா வாழ்க்கை என்று ஒரு வெறுக்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, துன்பம் வரும்போது ஜெபிக்க வேண்டும் என்று. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கிடவான். ஆம், நாம் ஜெபிக்க வேண்டும் என்று. அதே மாதிரி நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஊக்கமாக ஜெபிக்கின்ற ஜெபம் பலனுள்ளதாக இருக்கும் என்று யாக்கோபு 5:16 எழுதப்பட்டிருக்கிறது. நாம் ஜெபிக்கின்ற ஜெபம் ஊக்கமுள்ளதாக இருந்தால் கர்த்தர் அதற்கு பலன் கொடுக்கிறார், அதற்கான காரியங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார் என்பதை நாம் வேதாமத்திலிருந்தே ஒரு சில காரியங்களிலே நாம் அறிந்து கொள்ள முடியும். பேதுரு ஊழிய பாதையிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கும்போது ஏறதினால் சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது சபைக்கு. அப்படி ஏற்படும்போது பேதுரு சிறைச்சாலையிலே அடையப்படுகிறார். யாக்கோபு அப்போஸ்தலர் 12:1 பார்க்கிறோம், அக்காலத்தில் ஏறுவது சபையை துன்பப்படுத்த தொடங்கினான் என்று. அப்படி துன்பப்படுத்தும் போது சபையார் ஊக்கமாக அதுக்காக ஜெபித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி ஜெபிக்கும் போது அந்த ஊக்கமான ஜெபம் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கப்பட்டது. கர்த்தர் அவருடைய தூதனை அனுப்பி சிறைச்சாலை கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு பேதுரு விடுதலையாக்கப்பட்டதையும் நம்ம அப்போஸ்தலர் 12:11 பார்க்கிறோம். இன்று அப்படிதான், அன்று சபைக்கு துன்பம் வரும்போது சபையார் ஜெபித்தார்கள், விடுதலை கிடைத்தது. இன்னும் நாமும் அப்படி ஜெபிப்போமா? நம்முடைய வாழ்க்கையில் பல விதமான பிரச்சனைகள் வரும்போது நாம் சோர்ந்து விடாதபடி நம்முடைய முழங்கால்களை நாம் பலப்படுத்த வேண்டும். எனவே நாம் துன்பம் வரும்போது ஜெபித்து நமக்கு எதிராக வருகிற சவால்களை முறியடிப்போமா? ஆமென்.